Ananias Nananani Homes, a paradise for senior citizens. Coimbatore. ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான பணம் மக்களிடம் வழங்கப்பட்டுள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வரி விகிதம் 5 மற்றும் 18% என 2 அடுக்குகளாக குறைக்கப்பட்டது. மேலும் புகையிலை, குட்கா மற்றும் பான் மசாலா போன்ற சில பொருட்கள் மீது மட்டும் 40% வரி விதிக்க முடிவு எடுக்கப்பட்ட நிலையில் புதிய ஜிஎஸ்டி முறை வரும் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது. இந்நிலையில் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் குறித்த விளக்க மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய நிர்மலா சீதாராமன், ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மூலம் 12% இருந்த 99% பொருட்கள் 5%க்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் 28% இருந்த 90% பொருட்கள் 18%க்கு மாற்றப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான பணம் மக்களிடம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் 2018இல் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட போது 7.19 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த ஜிஎஸ்டி வருவாய் 2025இல் 22.08 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது என்றும் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 62 லட்சத்திலிருந்து 1.51 கோடியாக அதிகரித்துள்ளது என்றும் நிர்மலா சீதாராமன் கூறினார்.